நிறைய பேசணும்னு நினைச்சேன். ஆனா இந்த டைம் அதுக்கேத்த மாதிரி இல்ல. முக்கியமா இதுல என்னோட செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே, அதாவது டெக்னீஷியன் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாரி. நான் முதல்ல நினைச்சது என் இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இங்க இருக்கிறவங்க பேசுறத பார்த்துட்டு என் இறைவனை ஒரு செகண்ட் மறந்துட்டு அவர் கோச்சிப்பாரு. இல்ல ஆண்டவா, இறைவா, நீதான்ப்பா எனக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு தாய் என்ன பண்ணுவா, குழந்தை ஸ்கூல் போக சொல்ல பென்சில் கரெக்டா வச்சிருக்கா, பேனா கரெக்டா வச்சிருக்கா, தலை ஒழுங்கா வாரி இருக்குதா, பொட்டு அழகா வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங் போக சொல்ல என் 3 தேவதைகள், என் பெண்கள் எனக்கு ஒரு தாயா இருந்து தலைவாரி விடுவா. ஒருத்தி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா. ஒருத்தி என் பெட்டியில எல்லாமே இருக்குதா கரெக்டா அப்படின்னு, அம்மா ஜாக்கிரதையா போயிட்டு வாம்மா, யார்கிட்டையும் ஏமாந்துடாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களை என் 3 தெய்வங்களை நினைச்சு என் தெய்வத்துக்கு நன்றி சொல்றேன். அவங்க என்ன அனுப்பலைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. முக்கியமா இதுக்கு தலைமை வாங்கிய தமிழ் அவர்கள், தண்ணி குட்டுற குட்டிமா, அந்த தமிழ் அவர்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அவருக்கு யாருன்னே தெரியாது, இவங்கதான் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா அவரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் அவர் சொல்லி அனுப்புறது, ஒரு பெண் எடுக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்வாரு. அந்த தமிழ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மனசார. அதுக்கப்புறமும் லிங்கேஷ் ரொம்ப நல்லா நடிப்பாரு. என் முகம் கொஞ்சம் சோகமா இருந்தா கூட, என்ன மேடம் என்ன சோகமா இருக்குங்க, என்னப்பா இந்த சீன் எப்படி வரும் அப்படின்னு கேட்பேன். எப்படி நடிக்கணும் மேடம், இல்லப்பா இப்படிதான் இருக்கணும், போங்க மேடம் நான் பிச்சு ஒதுறிடுறேன் அப்படின்னுவாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னை கேட்டு, பயப்படாதீங்க மேடம் சூப்பரா நடிக்கிறேன்னு சூப்பரா நடிச்சு கொடுத்தாரு. கதாநாயகி திவ்யா, நான் கேட்டு எது சொன்னாலும் அப்படி மனசுல ஏத்துக்கிட்டு நடிப்பா. அப்பதான் நான் சொல்வேன், ஏய் திவ்யா, விஜய் கூட நடிக்கணும், அஜித் கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தா போதாது, நல்லா நடிச்சாதான் உன்னால வர முடியும் அப்படின்னு. ஓகே மேடம் நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஆண்டி மியூசிக் என்னை கேட்பாரு, மேடம் உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு ஓகேவா. நான் ஏதாவது சொன்னா என்னை திட்டிக்கிட்டே தலை சொரிஞ்சிட்டே போவாரு. என்ன இந்த மேடம் வேற அப்படின்னு அப்படி போவாரு. திரும்ப மேடம் இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. நல்லா இருக்கு ஸ்டாண்டி அப்படின்னு சொல்லுவேன். அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ரெண்டாவது நம்ம டோனி, அவர் என்னை பார்த்தாலே சிரிப்பு வருது அவருக்கு. சூப்பர் கேமராமேன், இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளவு சூப்பரா தான் ஒர்க்ல அவர் ஃபர்ஸ்ட் இடம் கொடுப்பாரு. அவருக்கு தேங்க்ஸ். ராஜன் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோட இருந்து இந்த பயணத்தை அழகா முடிச்ச மிஸ்டர் ராஜனுக்கு என்னுடைய நன்றிகள். பாக்கியா, முத்து, நிறைய பேர் டெக்னீஷியன், இதுல வேலை செய்த அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு கொள்றேன். ஸ்டண்ட் மாஸ்டர் விஜய் என்னை கேட்பாரு, மேடம் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. என் பேச்சை கேட்டுட்டு அப்படியே செய்வாரு, இது போதுமா மேடம் அப்படின்னு. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். செந்தமிழ் அவர்கள் என் படத்துல, அவர் அட்வொகேட்டு இருந்தாலும் என் படத்துல நல்லா நடிச்சிருப்பாரு, அவருக்கு நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. பாக்கியா, முத்து, சவுந்தர், கிருஷ்ணன், அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாக்கியா என்ன ஒரு சிஸ்டரா இருந்து, அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது பாக்கியாவை மாதிரி. ஆனா ஒரே ஒரு விஷயம் அவருக்கே தெரியும், இப்ப நான் பப்ளிக்ல அதை சொல்லல, அவரே சிரிச்சுப்பாரு பாக்கியாவே. ஆனா எல்லாருக்கும் தன் பையில என்ன இருக்குதோ அதை முதல் உதவி செய்வார் அவரு. அதான் நான் சொல்லுவேன், பாக்கியா உன் பையில இருக்கிறத பாத்துக்கப்பா அப்படின்னு. நானு எல்லாருக்கும் உதவி செய்வார். ரொம்ப தங்கமான மனுஷன். பள்ளி பருவத்துல இருந்தா அது எனக்கு தெரியாது, நல்ல உதவி செய்வாரு. இன்னும் யாரையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல. இங்க பேச்சாளரா இருந்து பேச்சு கொடுத்த ஓகே பாடலாசிரியர் சந்துரு
தனிப்பட்ட நேரத்துல நிறைய பேசுறவங்க இங்க மறந்துட்டேன் நான். சந்துரு அவர்கள் நல்ல வரிகளை எழுதி இதுக்கு கொடுத்தாரு. 2 பேச்சாளர்கள் இங்க சூப்பரா பேசினாங்க. உங்க நேம் சம்பத்குமார். நெக்ஸ்ட் அவரு ஒரு எழுத்தாளர், அவரு ரொம்ப சூப்பரா பேசினாங்க. படம் எடுக்கிறது பெருசு இல்ல, படத்தை வந்து பாக்குறது பெருசு இல்ல, ஆனா அதனுடைய உள் கருத்து அறிஞ்சு ஒரு தமிழை பத்தி பேசினாங்க பாத்தீங்களா, ஒரு லேடியை பத்தி பேசினாங்க தெரியுங்க. அந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்வேன், இவன் தாண்டா ஆம்பளை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தயவு செய்து பெண்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு அடிமைதாங்க. இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரு ஆணுக்கு அடிமை. ஆண் இல்லாம எதையும் சாதிக்கவே முடியாது எந்த பெண்ணாலையும். அப்படி இருக்க சொல்ல நீங்க ஆண் மகன்கள் இல்லையா, முடியாத இந்த பெண்களை தயவு செய்து தூக்கி விடுங்க. புரியுதுங்களா? அது உங்க ஒய்ஃபா இருக்கட்டும், உங்க பொண்ணா இருக்கட்டும், உங்க தாயா இருக்கட்டும், நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த உலகத்துல. உங்களை தவிர நீங்க இல்லாம, ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் என்னத்தை சாதிக்க முடியும்? நெவர். வேணா காலோட தூக்கி விட்டுக்கலாம். நாங்க எல்லாத்தையும் நாங்க செய்துடுவோம், நான் எல்லாத்தையும் ஆண் இல்லாம ஒண்ணுமே முடியாது. சோ ஆண்களுக்கு நம்ம அடங்கி போனோம். நாங்க அடங்குறதால நீங்க பெரிய காலரை நீங்க தூக்கி விட்டுக்காதீங்க. புரியுதுங்களா? அந்த பெண்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வீட்டுல கூட ஒய்ஃப் கத்தலாம், இஷ்டத்துக்கு கத்தலாம், இது சரியில்லை அது சரியில்லை, நீ இவ்வளவுதான், எல்லாம் என்னாலதான் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பேசிக்கங்க. நீங்க பேசிட்டு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா பேய் கூட பெண்ணா மாறுவா அப்படின்னு என்னுடைய கருத்து. பெண்களுக்கு இந்த ஆண்கள் எல்லாருக்கும் கை கூப்பி வணங்குறேன். நாங்கெல்லாம் அடிமை தாங்க உங்களுக்கு, ஆண்களுக்கு நாங்க அடிமை தாங்க. புரியுதா? அதை நீங்க உணர்ந்து அவங்கள கொஞ்சம் தூக்கி விடுங்க. இப்போ எனக்கு இங்க வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த சபையில் இவ்வளவு நேரம் எங்களுக்காக காத்திருந்து என் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரிய அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் வணக்கம்.